வணக்கம் நண்பர்களே. அந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தினுடைய அபாயம் குறித்து உங்களுக்கு தெரியுமா? யார் அந்த குறிப்பிட்ட குடும்பம்? முதல்வரின் குடும்பம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். தமிழக முதல்வர். அந்த குடும்பம் அபாயகரமான குடும்பம் என்றால் நான் வேறு அர்த்தத்தில் சொல்லவில்லை. அவர்கள் அதிகார மையங்களில், அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அதிகார மையங்களில் தங்களுக்கு எந்த உரிமையும் இல்லாத அமைச்சரவை விஷயங்களில் எப்படியெல்லாம் ஈடுபட்டு தலையிட்டு அந்த ஆட்சியை எப்படியெல்லாம் சீர்கெடுத்தார்கள் என்பதைத்தான் அந்த குடும்பத்தின் அபாயம் தெரியுமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். விளக்கமாக சொல்லிட்டேன். அபாயம்னா அவங்க அபாயகரமானவர்கள் அப்படின்னு வேறு விதமான இதில் சொல்லலை. இப்போ அந்த உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா சபரீசன் சாட்சி இருக்கான்லாம் கேட்கக்கூடாது. சபரீசனுக்கு சாட்சியே தேவையில்லை. அவர் எல்லா அரசு விவகாரங்களிலும் தலையிடுவார். அத்தனை டெண்டர்களிலும் அவருடைய தலையீடு இருக்கும். சீனியர் அமைச்சர்கள் தவிர, சில சமயங்களில் சீனியர் அமைச்சர்கள் தவிர மற்ற எல்லாரிடமும் அவருடைய செல்வாக்கு இருக்கும். உதயநிதி ஸ்டாலினுடைய செல்வாக்கு இல்லையா? இல்லை அந்த குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் முதல்வரின் உறவினர் என்ற ஒரு காரணத்திற்காக மட்டுமே அதிகார மையங்களில் தலையிடுபவர்கள் அந்த குடும்பத்தில் இல்லையா? பதில் சொல்லுங்கள். உடனே ஆதாரம் இருந்தால் காட்டுங்கன்னுலாம் கேட்கக்கூடாது. நீங்கள் இத்தனை நாட்களும் இந்த ஆட்சியில் இருந்தேன்னு ஏன் சொல்கிறேன்னா 2021 26 இப்போ தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆனாலும் தமிழக அரசுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தமிழக அரசினுடைய எந்த ஒரு திட்டங்களிலும் டெண்டர்களிலும் நீங்கள் தலையிடவில்லையா? அப்படி நீங்கள் தலையிடலைன்னு சொன்னால் தொடர்ந்து நான் வீடியோக்கள் வெளியிடுறேன். எனக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து நான் ஆதாரங்களை வெளியிடுறேன். அதை மறுத்தவர்கள் பேசட்டும். இந்த குடும்பம் மிக அபாயகரமானது. இவரிடமிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையோடு நான் சற்று அதிகமான ரிஸ்க் தான் எடுக்கிறேன். ஏன் ரிஸ்க் எடுக்கிறேன்னா, நான் எந்த கட்சியை பார்த்து குற்றம் சாட்டுறனோ அவங்க ஆதாரங்கள் கேட்டு பதில் போட்டாங்கன்னா பரவாயில்லை. அவர்கள் மிகவும் முரட்டுத்தனமாக எதிர்வினையாற்றக்கூடியவர்கள். அதனால தான் சற்று ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். ஆனால் நேயர்களாகிய உங்களுடைய சப்போர்ட் இருக்குதுங்கிற ஒரு நம்பிக்கையோடு நான் இனி இந்த சேனலில் வெளியிடுற தேர்தல் பிரச்சாரம்னே வச்சுக்கோங்களேன், தேர்தல் முடியும் வரை நான் நடுநிலையோடு செய்யக்கூடிய ஆய்வுகள், அரசியல் ஆய்வுகள், அந்த விமர்சனங்களை நீங்கள் ஒவ்வொருவரிடமும் கொண்டு செல்லுங்கள். நான் என் சேனலை வளர்க்குறதுக்காக சொல்லலை. ஏனென்றால் தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு நீங்கள் வரணும்னா நான் இன்னாருக்கு வாக்களியுங்கள்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நாளும் இருப்பவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போது கிடைக்க தகவல் உங்களோட பகிர்ந்துக்கிட்டால் நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. அந்த குடும்பத்திலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும்.